அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம HCF அண்ட் எல்சிஎம் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு அடிக்கடி இது ரிலேட்டடான சம்ஸ் தான் நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல அதிகமாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் HCF ஆஃப் 12 அண்ட் 18. அதாவது 12 மற்றும் 18 மீப்பெரு பொது காரணி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிம்பிள் ஸ்டெப்பு நார்மலாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம 12 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் அது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 12 எடுத்துக்கிட்டோம். இப்போ 12 லாஸ்ட் டிஜிட் வந்து 2. அதாவது ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சைடு ஈவன் நம்பராக எடுத்துக்கலாம். பட் நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஈவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரைம் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் என்னென்னா 2 தான். இப்போ 2 டேபிளில் எப்போ 12 வரும்? 6 2s are 12. அகைன் இது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2ன்ற ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கூடிய எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். அடுத்து 3 2s are 6. இங்கே 3 வந்துருக்கு. 3 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ அப்போ 3 டேபிளில் தான் வரும். 1 3 is 3. அடுத்த நம்பர் 18. இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ அப்போ 2 யூஸ் பண்ணிக்கலாம். 9 2s are 18. 9ன்றது 2 டேபிளில் வராது. 3 டேபிள். 3ன்றது ப்ரைம் நம்பர். அப்போ 3 3s are 9. அகைன் 3 1. அப்போ HCF ஆஃப் 12, 18. 12க்கு என்ன வந்திருக்கு? ஃபேக்டர்ஸ் 2, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அடுத்தது 18க்கு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனான நம்பர் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது அண்ட் தென் 3 காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதோட HCF என்ன? 2 இன்ட்டு 3. ஸோ 2 3s are 6. இதான் இதோட HCFக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் சம்மு. ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124. அதாவது 156க்கும் 124ஓட 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா காணுங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மீசிமாவை பொறுத்தவரையும் நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். HCFலையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 156 கமா அடுத்த நம்பர் என்னது? 124. இப்படி இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். HCFலேயே இந்த மாதிரி ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சிங்கிள் நம்பராக எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். எல்சிஎம்க்கு வந்துடலாம். அதே கண்டிஷன் தான். இப்போ லாஸ்ட்டில் இங்கே ஃபஸ்ட் நம்பரில் லாஸ்ட்டில் 6 முடிச்சிருக்கு. 6ன்றது ஈவன் நம்பர். அதே மாதிரி 4ன்றது இங்கே ஈவன் நம்பர். அப்போ நம்ம இங்கெல்லாம் ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 2ன்றதும் ப்ரைம் நம்பர் தான். அப்போ இங்கே 7 2s are 14. இங்கே 14. இப்போ 15ல் 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 இந்த 6க்கு முன்னாடி வச்சா 16 ஆகிடும். 8 2s are 16. அடுத்தது 6 2s are 12. 2 2s are 4. அதே மாதிரி இங்கேயும் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டுமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. அப்போ 2 யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 3 2s are 6. இங்கே பேலன்ஸ் 1 9 2s are 18. இங்கே 3 2s are 6. 1 2 is 2. 3 டேபிள். 1 3 is 3. 3 3s are 9. 31 வந்து 31 அப்படிங்கிறதே ப்ரைம் நம்பர் தான். அதனால அது எந்த டேபிள்லையும் வராது. அதனால இது கண்டினியூவாக இப்போ இங்கே உள்ள டேபிளில் எது வருதோ அதை மட்டும் இங்கே இறக்கி போட்டுட்டு இது வந்து இது தேர்ட் டேபிளில் வரல அப்படின்னா அது அப்படியே நம்பரை சேம் நம்பரை கீழே எடுத்து போட்டுடணும். அடுத்தது இப்போ 13 அப்படின்றதும் ப்ரைம் நம்பர் தான். 31 ப்ரைம் நம்பர் தான். இப்போ 13 113 is 13. 31 கீழே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 31 தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 1. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 156 124 ஈக்குவல் டு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் மீசிமானா எல்சிஎம். ஸோ அப்போ எல்சிஎம் எப்படின்னா பகா காரணிகளின் பெருக்கற்பலன். பகா காரணிகளின் பெருக்கற்பலன் அப்படின்னா இதுதான். இது எல்லாத்தையும் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த ரெண்டு நம்பர்த்துக்கான எல்சிஎம். இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 13 இன்ட்டு 31. அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டிஜிட்டாக இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடணும். 2 2s are 4. 4 3s are 12. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 12 இன்ட்டு 13 இன்ட்டு 31 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 12 இன்ட்டு 13. இப்போ 12ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 156ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல 156 இன்ட்டு 31. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 6 31 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4836ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து 4836. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த சம். இந்த சம் வந்து இந்த மாதிரி மாடலில் தான் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. த எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 48.
த ரேஷியோ இஸ் 2:3. ஸோ வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ்? அதாவது 2 எண்களின் மீசிமா வந்து 48ன்னு சொல்லிட்டாங்க. அந்த அவற்றின் விகிதம் வந்து 2:3ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத கண்டுபிடிக்கணும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல அதிகமா கேட்குறாங்க. இந்த மாரி மாடல்லயே நமக்கு கேட்குறாங்க. இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்சிஎம் குடுத்துட்டு, அதோட ரேஷியோஸ் குடுத்துட்டு, சம் ஆஃப் த நம்பர்ஸ் அதோட சம் அப்படின்னு வந்துச்சுனாலே, இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சம் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ இன்டூ பி. சம் இப்போ நம்ம தான் சம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சம் ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன? எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 48. அதுதான் நமக்கு எல்சிஎம் இன்டூ ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கு. அதான் ரேஷியோஸ். நமக்கு என்ன ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க? 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏ, இது பி. ஏ இஸ் டு பி. இன்டூ ஏவோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் பியோட வேல்யூ 3 டிவைடட் பை ஏ இன்டூ பி அப்படின்னா 2 இன்டூ 3 ஈக்குவல் டு 48 into 2 plus 3. இப்போ 48 into 2 plus 3 என்ன? 5 divided by 2 3s are 6. இது வந்து whole divided. அப்போ இங்கே 48 into 5 divided by 6. இப்போ அதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 6 is 6, 8 6 are 48. Therefore 8 into 5, 8 5s are 40. ஸோ அப்போ சம் என்ன? சம் ஈக்குவல் டு 40. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 4107 இஃப் தர் HCF இஸ் 37. ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து 4107 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட HCF வந்து 37 சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ நம்ம அதோட கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கொடுத்துட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு த கிரேட்டஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன? 4107 டிவைடட் பை HCF என்ன? 37. அப்போ இந்த 37ல் எத்தனை டைம்ஸ் 4107 வருதுன்னு பார்க்கணும். வித்தவுட் ரிமைண்டர் இருக்கக்கூடாது. இந்த 4107 டிவைடட் பை 37 எழுதியாச்சு. இந்த 37ல் இந்த 4107 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 111 டைம்ஸ் வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 111 அதாவது 111ஓட இந்த 37 மல்டிபிள் பண்ணால் 111ஓட 37 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4107 வரும். ஸோ அப்போ வித்தவுட் ரிமைண்டர். ஸோ அப்போ அதோட கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 111. Next sum. Find HCF of x cube y square z, x square y square z square and x cube y cube z cube. இந்த மாதிரி அல்ஜெப்ரிக் டேர்மில் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து எப்படி நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக இப்போ பிரித்து எழுதிக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரித்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் கியூப்னு இருக்குது, அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் ஸ்கொயரை ஒய் இன்ட்டு ஒய் அண்ட் இசட். இங்கே எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, ஒய் ஸ்கொயரை ஒய் இன்ட்டு ஒய் அண்ட் இசட் ஸ்கொயரை இசட் இன்ட்டு இசட். இங்கே எக்ஸ் கியூபை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் and y into y into z into z. அப்போ இதில் நம்ம இதோட HCF என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்போ இதோட HCF ஃபஸ்ட்டு என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் 3x இருக்குது, இதில் 2x இருக்குது, இதில் 3x இருக்குது. அப்போ பொதுவாக இது மூணுத்துலேயுமே 2 எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அடுத்தது ஒய் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2y இருக்குது, இங்கே 2y இருக்குது, இங்கே வந்து 3y இருக்குது, இல்லை 2y நமக்கு வருது. எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ ஒய்யிலையும் நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இன்ட்டு அடுத்தது இசட் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு இசட் தான் இருக்குது, இங்கே 2 இசட்டில் ஒரு இசட் எடுத்துக்கணும், அதே மாதிரி இசட். அப்போ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இசட் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ HCF எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்
ஒய் இன்ட்டு ஒய்னா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட். அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமில் வரும். இதில் நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதாவது எல்சிஎம் அண்ட் ரேஷியோஸ்லாம் கொடுத்துட்டு அதோட சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த எண்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் அதோட ரேஷியோஸ் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இப்போ சம் அப்படின்னா என்ன, எல்சிஎம் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. இங்கே இந்த இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். டிஃபரன்ஸ் அப்படின்னாலே பி மைனஸ் ஏ, எது பெரிய நம்பரோ அது ஃபஸ்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான். அதனால தான் நான் இங்கே பி மைனஸ் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. அடுத்தது இப்போ எல்சிஎம் அண்ட் ஏ அண்ட் பி அதோட ரேஷியோஸ் கொடுத்துட்டு அதோட நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கான 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஆன்சர் என்னென்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனல் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.